அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி கல்யாணத்தை தடுத்துட்றாரு. கார்த்தி முதல்ல நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டி சொல்லிட்டு எதுக்காக இப்போ எங்கள் கல்யாணத்தை நிறுத்துற அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கோமாவில் இருந்த பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க, இவன் இந்த மருதுங்கிறவன் என் கூட பழகிட்டு இருந்தான், என்னை ரொம்ப இது பண்ணி கெடுத்து என் வாழ்க்கையவே குட்டிச்சோறாக்கிட்டான், கடைசியில் என்னை அடித்து இந்த மாதிரி நான் கோமா ஸ்டேஜ்லேருந்து இப்போ தாங்க நான் மீண்டு வந்தேன். எங்கள் அம்மாவும் இந்த மண்டபத்துக்கு தான் அவனை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தாங்க, அவங்களே என்னன்னு காணோம், நான் சொல்கிறத நம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மருது இருந்துக்கிட்டு அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் நம்பினோடனே போலீஸை வர சொல்லி மருதுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா எங்கள் அம்மா எங்கள் மண்டபத்துக்கு தான் வந்தாங்க, இன்ன வரைக்கும் காணோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னோடனே சகலை என்னாச்சு சகலை, நான் தொலைவு சொன்னேனே அப்படின்னோடனே நான் எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. சரி இருங்க நான் போய் தொலைவி பார்த்து வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரேவதி மாமா நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு நம்பினேன், உண்மையிலுமே என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ஒரு கெட்டவங்கிட்டேருந்து என்னை கல்யாணம் பண்ணுறதை நிறுத்திட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அம்மாவை தொலைவலான்ட்டு இங்கேருந்து போய் தொலைவுறாங்க. அப்போ அந்த அட்டைப்பட்டிக்கு அடியில் ஒரு உருவம் தெரியறத பார்த்துட்டு சகலை கத்துறாரு. சகலை இங்கே வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி வேகமாக ஒடியாந்தோடனே இங்கே பாருங்கள். உடனே அந்த அம்மாவுக்கு மயக்கம் போட்டு கிடக்குது. உடனே இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அம்மா உங்களுக்கு என்னமோ ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் தண்ணியை தெளித்து ஒரு வழியாக இது பண்ணோடனே சாமுண்டி சரி எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. இந்த மருதுங்கிறவன் இந்த ரெட்டு தான் என்னை இப்படி அடித்து போட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டுட்டு என்னம்மா நடந்துச்சு மண்டபத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவன் அந்த ரெட்டுங்கிறவன் ரொம்ப மோசமானவன், என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான், அதை பொண்ணு பிள்ளைகிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்தேன், அங்கே வரப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அவன் என்னை மருந்து அடித்து போட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்போது ஒருத்தர் சாமுண்டி சரி இவங்கெல்லாம் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ பேசுகிறாங்க, இந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்து உடனே ஒரு 5 நிமிஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கட்டில் கடியில் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. கூட்டுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உடனே அங்கே என்ன ஆகுதுன்னா அடியில் அந்த சாமுண்டி செடி கணவர் படுத்து கிடக்கிறாரு. அதை பார்த்துட்டு உடனே கத்துறாரு இந்த கூட்டுறவர், ஐயோ முடியாங்க, ஒருத்தர் படுத்துக்கிறாரு, ரத்தமாக வருது அப்படின்னு ஓடி பார்க்குறாங்க. சாமுண்டி செடி கணவர், ஐயோ என்னாச்சுன்னு இந்த மருந்து தான் குத்திட்டான், வாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போய் பெட்டில் சேர்க்குறாங்க. அப்போ இருந்துக்கிட்ட அம்மா பாத்தியம்மா நிலைமைய எவ்வளோ மோசமாக இருக்குது, நீ நீ ஏம்மா இப்படி பண்ணுற, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லையாம்மா உனக்கு, இப்படிலாம் பண்ணிவிட்டு அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. என்ன இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அம்மா இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிச்சிருக்குது, மனநிலை பாதிச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படிங்கிற டாக்டர், எப்படியாவது கணவரை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் காப்பாற்றிருங்க அப்படிங்கிறாங்க. ரத்தம் நிறைய போயிருக்குது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அந்த சந்திரா இருந்துக்கிட்டு என்னாச்சு, நம்ம இவ்வளோ தூரம் எல்லாம் இது பண்ணி கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வழியாக சாமுண்டி சீருடைய கணவரை அங்கே ஆஸ்பத்திரியில் சேர்த்து பெட்டில் இது பண்ணுறாங்க. அப்போ இந்த அம்மாகிட்ட உண்மையை அப்போ ஆஸ்பத்திரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறப்ப இது எல்லாமே இந்த சின்னத்தைக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுக்காங்கிறாங்க. தெரியாதுன்னா வாங்க அந்த பொண்ணோட அம்மாட்டே கேட்கலான்னுட்டு அந்த அம்மாட்ட அம்மா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மண்டபத்துக்கு வந்தப்போ அவங்க சித்திக்கிட்ட தானே எல்லாமே சொன்னீங்கும்போது அவங்களும் கூட்டியாந்து ஆமாம் இவங்ககிட்ட சொன்னேங்கிறாங்க. என் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.